பாஜக சார்பாக மட்டும் இதில் 2 வழக்கு போடப்பட்டிருக்கு. உமா ஆனந்த், ஜிஎஸ் மணி இவங்கெல்லாம் யார், எதற்காக விஜய்க்காக இந்த வழக்கை இவங்க போடணும்? எடப்பாடி பழனிசாமி போகிற கூட்டத்தில் எல்லாம் தாவேக்காவோட கொடியை இவங்க கட்சி தொண்டர்களை வச்சே ஆட்டை வச்சுட்டு பாருங்க கூட்டணி அமைய போது கொடி பறக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க இந்த ட்ரெண்டை ஏன் மாற்றிக்கிட்டு இருக்காங்க? அப்போ இதெல்லாம் பின்னணியில் வச்சு பார்க்கும்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு வராமல் இல்லை. விஜய் கட்சிக்கும் தொடர்பு இருக்கலாம். விஜய் கட்சி லோக்கல் கட்சிக்கு தெரியாமல் ஆதவ் அர்ஜுனா போன்ற நபர்களோ அல்லது விஜயோ இந்த வேலையை பார்த்துருக்கலாம். ஏன்னா அவங்களுமே இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து தன்னை பாதுகாக்க தான் இவ்வளவு தூரங்களை மெனக்கிடுறாங்களே தவிர அந்த குடும்பத்தை போய் பார்க்கணும், அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லணும், நிவாரண நிதியை கொடுக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டம் இல்லவே இல்லை. அப்போது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு மெனக்கெடலை பாஜக மட்டும் பண்ணலை, விஜய் கட்சியும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து சிபிஐ விசாரணை கேட்க வச்சாதான் நாம் இதிலிருந்து தப்பிக்கிறலாம் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் விஜயும் இந்த வேலையை பார்க்கலாம். இப்போ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு விஷயம்! தான் தப்பிக்க வேண்டும், தான் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிடணும், சிபிஐ கிட்ட போயிட்டு 5-6 வருஷம் இந்த வழக்கை இழுத்துடலாம் அப்படின்ற நோக்கத்திற்காக 41 குடும்பம் யாருமே வழக்கு போட முன்வரலை. ஏன்னா அவங்க இதுக்கு மேலே இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இன்னொரு பக்கம் அவங்க எல்லாம் ஏழ்மையான குடும்பங்கள், பண வசதினா ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாமே நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழாக இருக்கக்கூடிய மக்கள். அவங்கள்ட்ட போய் கேஸ் போட்டு நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட பவரும் கிடையாது, பணமும் கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து வழக்கு போட்டால் தான் தப்பிக்க முடியும் என்பதற்காக பன்னீர்செல்வம் போன்ற பணத்தாசை பிடித்த ஒரு நபரை தேடி பிடித்து இன்னைக்கு அவருக்கு பணம் கொடுத்து அவர் சார்பாகவே உச்சநீதிமன்றத்தில் போய் மனுவை கொடுக்கக்கூடிய சூழலில் ஈடுபடுறாங்க. அப்போ இவ்வளவு தூரத்திற்கு பித்தலாட்டம் பண்ணி இப்படி ஒரு கேஸை போட வைப்பதற்கு பின்னணி என்ன? ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? ஒருவேளை ஜனநாயகன் படப்பிடிப்பை இவங்க இந்த கரூர் சம்பவத்தில் எடுத்தாங்களா, இப்படியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இதை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற உடனேயே விஜய் தரப்பு ஆதவ் அர்ஜுனா உச்சநீதிமன்றத்தில் போய் எஸ்ஐடிக்கு எதிராக தடை கேட்டாரா, எல்லாத்தையுமே பொருத்தி பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை நமக்கு வருது. வேலுச்சாமிபுரத்தில் போய் அவர் விசாரணை ஆரம்பித்தார், சம்பவ இடத்தை பார்த்தாரு, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசினார், அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஆம்புலன்ஸ் டிரைவர்களை விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மதியழகன், கரூர் மாவட்ட செயலாளர் கூடிய மதியழகனை 2 நாள் கஸ்டடியில் இன்னைக்கு அஸ்ராக்கருக்கு எடுத்திருக்கிறார். அப்போ அந்த பணிகள் இப்போ தான் துவக்க நிலையில் இருக்குது. இன்னும் விஜய் தரப்புக்கு கூட அழுத்தம் வரலை. அப்போது இவ்வளவு நாட்கள் ஆயிருச்சு. இவ்வளவு நாட்களில் எஸ்ஐடி கூடாது என்று தாக்கல் பண்ணாத இந்த விஜய் தரப்பு ஜனநாயகன் படப்பிடிப்பை இந்த கரூர் சம்பவத்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை நக்கீரன் கோபால் அவர்கள் வெளியிட்ட உடனேயே பதறி போய் உச்சநீதிமன்றம் ஓடி இருப்பது, இதெல்லாம் நமக்கு ஒரு வலுவான சந்தேகத்தை ஏற்படுத்துது.